Hello friends, good evening to all. Welcome to Tax Update in Tamil members and others. இன்னைக்கு நம்ம முக்கியமா ஜிஎஸ்டில ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் சொல்யூஷன் டிஸ்கஸ் பண்ண போறாரு. சார் வந்திருக்கிற மிஸ்டர் சேது சார். சார் கம்பெனி செக்ரட்டரியா இருக்காரு. கோயம்புத்தூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மோர் நாலேஜபிள் பர்சன். முக்கியமா ஜிஎஸ்டில நோட்டீஸ் ஆர்டர் அப்பீல்ல நிறைய டீல் பண்றாரு. ஸோ நிறைய பிளாட்ஃபார்ம்ல நிறைய அசோசியேஷன்ல நிறைய பேருக்கு போயிட்டு ஸ்பீக்கரா பேசியிருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ல பேச வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம எல்லாரும் வெல்கம் பண்ணிக்கலாம். ஸோ சாரை அவருடைய போர்ஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கலாம். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய நண்பர்களே, இந்த டாக்ஸ் அப்டேட்டுடைய ஃபவுண்டர் மிஸ்டர் சந்தோஷ் அண்ட் அதர் ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கத்துக்குரிய பெரிய மகிழ்வடைகிறேன். நான் ஜென்ரலாக ஸ்பெஷலி ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நம்ம ஜிஎஸ்டியில் இப்போ நான் எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணுற என்னுடைய ஸ்பெஷல் ஏரியா ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் சொல்யூஷன். புது இஷ்யூஸ் எப்படி அதுக்கு எப்படிமா சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா ஒரு ஆர்சிஎம் பற்றி எல்லாரும் பேசியிருப்பாங்க, எல்லாருமே எல்லா டாபிக் பேசுனது. நான் ஜென்ரலாக எல்லா செமினார்லையுமே ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் சொல்யூஷன்ஸ் நம்ம நோட்டீஸில், அப்பீலில், இன்ஸ்பெக்ஷனில், சர்ச்சில் டெய்லி நோட்டீஸு, அப்பீல், சர்ச், இன்ஸ்பெக்ஷன் இந்த 20-21 இன்னைக்கு மட்டும் உங்களை மாதிரி நண்பர்கள் கொடுத்து 30-40 நோட்டீஸ் 20-30 அப்பீல் வந்துட்டே இருக்கு. அடுத்து 999 வரப்போகுது. 996 தப்பாக ஃபைல் பண்ணுறதை பேஸ் பண்ணி எக்கச்சக்கமான நோட்டீஸ் வந்துட்டு இருக்கு. நான் இப்போ சொன்னார் சந்தோஷ் போகிறேன். 996 லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ட் ஆல் யுவர் மிஸ்டேக். இதுதான் கடைசி பஸ். இந்த கடைசி பஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பண்ணவே முடியாது. சரி, இப்போ நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன். தெரிஞ்சவங்க சார்ட்ல போடுங்க. அது தப்பா ரைட்டான்னு பார்த்துக்கலாம். ஒரு இன்டராக்டிவாக இருக்கட்டும். பட் மைக்கை ஆன் பண்ண வேண்டாம். இது செஷன் முடிஞ்சோடனே Q&A. யூ ஆஸ்க் எனி டவுட் ரிகார்டிங் ஜிஎஸ்டி. ஒன்லி லீகல் டவுட் மட்டும் கேளுங்க. தவறான கொஸ்டின்கள், தப்பான கொஸ்டின்கள், வரியை ஏற்கிற மாதிரி இருக்கிற கொஸ்டின் தயவு செஞ்சு கேட்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் மிஸ்டர் கண்ணன் ஒருத்தர் இருக்கார். அவர் ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்கார். அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் தொழில் பண்றாரு. அவருக்கு கொஞ்சம் வீட்டு வாடகையும் வருது. இப்ப கொஸ்டின் அந்த வீட்டு வாடகையும் அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல கூட்டி அவருக்கு பார்க்கணுமா? இவர் டர்ன் ஓவர் லிமிட் 20 லட்சமா 40 லட்சமா? வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? மொத்தம் கொஸ்டின் 4 கொஸ்டின். கண்ணன் ஒருத்தர் ஜிஎஸ்டி ஆர்சி வச்சிருக்காரு. அவரு மெடிக்கல் ஷாப் தொழில் நடத்துறாரு. அவர் 26 பார்க்கும்போது வீட்டு வாடகையும் வந்திருக்கு. அந்த வீட்டு வாடகைக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? இவருக்கு டர்ன் ஓவர் லிமிட் 20 லட்சமா 40 லட்சமா? அதே மாதிரி அந்த வீட்டு வாடகையை அக்ரிகேட் டர்ன் ஓவர் கூட்டிக்கணுமா வேண்டாம்? இதான் கொஸ்டின். டக்குன்னு சாட்ல போடும். இப்ப என்ன சொல்லியிருக்காங்க? நாட் கவர்ட் அக்ரிகேட் டர்ன் ஓவர் கிடையாது. அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல இதை கூட்டணும். அக்ரிகேட் டர்ன் ஓவர்ல ரெண்டல் இன்கத்தை கூட்டணும். ரெண்டல் இன்கத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறத நோட்டிபிகேஷன் அடுத்து சொல்றேன். இவருக்கு ஒன்லி மெடிக்கல் ஷாப் மட்டும் தான் 40 லேக் த்ரெஷோல்டு விட்டு, இவர் ரெண்டல் இன்கம் வருதுனால 20 லேக் தான் த்ரெஷோல்டு. சரிங்களா? இதுதான் இதோட ஆன்சர். ஏன் நமக்கு ரெண்டல் இன்கத்துக்கு நோட்டிபிகேஷன் என்ன சொல்லுது? நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 2 சப்செக்ஷன் 6. எப்பவுமே டர்ன் ஓவர் கூட்டும் போது பேன் பேசிஸ்ல கூட்டணும். டாக்ஸபிள், எக்ஸம்ப்டட், எக்ஸ்போர்ட், வெதர் லோக்கல், அதர் ஸ்டேட் சேல்ஸ் எல்லாமே கூட்டணும் டர்ன் ஓவருக்கு. மெடிக்கல் ஷாப் ஆல்வேஸ் டாக்ஸபிள். ரெசிடென்சியல் ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி இஸ் exempted as per notification number 12/2017 செல்கல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 28/6/17 சீரியல் நம்பர் 12. ஓகே, இது மாதிரி தான் அந்த செஷன் ஃபுல்லாகவே போகும். அடுத்தது ஏன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வேக்கண்ட் லேண்டு வச்சிருக்கார். இந்த வேக்கண்ட் லேண்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் விளைவிக்கிறதுக்காக வாடகைக்கு வர போறாரு. இதுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? சார்ட்ல போடலாம். வேக்கண்ட் லேண்ட் ஸ்ட்ரக்சரோட இருக்கு. அவரு ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் வேற, ப்ராடக்ட் வேற. அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ்னா கம்பு, கேழ்வரகு, திணை, நெல். ப்ராடக்ட்னா வேற. ப்ராடியூஸ், ப்ராடக்ட் ரெண்டுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கு. லீகல் நோ ஜிஎஸ்டி. நோன்னு சொல்லிடலாம். நாளைக்கு நோட்டீஸ் வந்தா எதுல நோ, ஏன் நோன்னு சொல்லணும்? ஒன்று எஸ் இல்லை நோ தான் ஆன்சர் இருக்கும். வேற கண்டிப்பா வாய்ப்பு இல்லை. கிடையாதுங்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் 12/14 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் 28/6/17 exempted no GST for starting or aggregate products whether leasing or renting. Lease வேற, ரெண்ட் வேற. Back and land without with structure for starting or aggregate fully is exempted.
எஸ் நோ தான் இருக்கு பாருங்க, எந்த மாற்றமும் இல்லை. ஏன் எஸ் நோன்னு தெரியும் உங்களுக்குல. அடுத்தது மிஸ்டர் சன்ங்கிற ஒரு லாட்ஜ் வச்சிருக்காரு, சின்ன அளவு லாட்ஜ், அதுல பார் அட்டாச் இருக்கு. பார்ல தெரியும் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க ஃபுட்டு ஸ்நாக்ஸ் பிவரேஜும் கொடுப்பாங்க. அப்ப அவர் லாட்ஜும் பாரும் ஒன்னா வச்சிருக்காரு. அவர் காம்போசிஷன் ஆக்ஷன் செக்ஷன் 10ல போகலாமா போக முடியாது. சின்ன லாட்ஜுக்குள்ள பார் இருக்கு. அவர் காம்போசிஷன் போகணும்னு சொல்றாரு. போகலாமா போகக்கூடாதா? இது எல்லாருமே நல்லா ஆன்சர் பண்ணலாம். நீங்க பார்க்க வேண்டிய செக்ஷன் 10 நான் டாக்ஸபிள் குட்ஸ், அதாவது காம்போசிஷன் இருக்கவங்க நான் டாக்ஸபிள் குட்ஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஜிஎஸ்டியில் வராத ஐட்டம். லிக்கர் கம்ஸ் அண்டர் வேட் ஆக்ட். ஸோ இவர் ரெகுலர் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். பாரும் என்ன சொல்றது லாட்ஜும் சேர்ந்து இருந்தால். ஏன்னா இது வந்து லாட்ஜ் சரி வெறும் பார் மட்டும் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள், அப்போ ஒரு காம்போசிஷன்ல போக முடியாது. பார்ல வெறும் லிக்கர் மட்டும் அவர் விற்க மாட்டார். பீவரேஜஸும் விற்பாரு, ஸ்நாக்ஸும் விற்பாரு, சிகரெட் விற்பாரு, ஃபுட்டும் விற்பாரு. ஸோ வெறும் பார் மட்டும் இருந்தாலும் காம்போசிஷன்ல போக முடியாது. லார்ஜ் பார் இருந்தாலும் காம்போசிஷன் ஒன்லி ரெகுலர் ஆப்ஷன்ல தான் போக முடியும். சரி, அடுத்த கொஸ்டின். முரளின்னு ஒருத்தர் டொபாக்கோவை இங்கிலாந்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாரு. எல்யூடி தேவையா தேவையில்லையா? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். டொபாக்கோ ஜிஎஸ்டியில் வருதா வரலையான்னு முதல்ல பார்க்கணும். மிஸ்டர் முரளி இஸ் எக்ஸ்போர்ட்டிங் டொபாக்கோ டு இங்கிலாந்து, whether letter of undertaking is required or not. Answer, letter of acquirement தேவையில்லை டொபாக்கோக்கு. பிகாஸ் சர்க்குலர் நம்பர் 45/19/18 ஜிஎஸ்டி டேட்டட் 30/5/18 சீரியல் நம்பர் 6.2. சார் ரிஜிஸ்டர்ட் பர்சன் எக்ஸ்போர்ட்டிங் டொபாக்கோ கம்ஸ் அண்டர் நான் ஜிஎஸ்டி குட்ஸ். நீங்க சென்ட்ரல் எக்ஸைஸ் வேட் ஆக்ட்ல வருது, கஸ்டம்ஸ் ஆக்ட்ல வருது, எல்யூடி தேவையில்லை. சரியா? இது ஒரு அருமையான கொஸ்டின். இதை வச்சு ரோஹித் ஸ்குவாட் நிறைய வந்து. செல்வம்னு ஒருத்தர் இருக்கார் சார், அவர் பழைய ஸ்கிராப் விற்கிறார். எம்எஸ் ஸ்கிராப், எஸ்எஸ் ஸ்கிராப் மாதிரி ஸ்கிராப் விற்கிறார். அவர் என்ன பண்றாரு, ஸ்கிராப்பை வந்து நீங்க தராசுல வச்சு எடை போட முடியாது, நீங்க கடையில வச்சு தராசுல எடை போட முடியாது. ஒரு லாரி நிறைய ஸ்கிராப்பை லோடு பண்ணுவாங்க, 15 டன் 20 டன். அப்போ முதல்ல எம்டி பைக்கில் எடை போட்டுட்டு அப்புறம் ஸ்கிராப்பை ஏற்றின பிறகு எடை போட்டு பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேமெண்ட் பக்கத்துல இருக்காது, வே பிரிட்ஜில் போய் எடை போடணும். அப்ப இவர் என்னென்ன டாக்குமெண்ட் இவர் கடையிலேருந்து வே பிரிட்ஜுக்கு கொண்டு போறதுக்கு போறோம் லீகலா, இல்லைன்னா ரோஹித் ஸ்குவாட் பிடிச்சிருவாங்க. இளவரசன் சார் இன்வாய்ஸ் காப்பி, இன்வாய்ஸ் எப்படி போடுவாரு? இவர் பேமெண்ட் பண்ணாதானே போட முடியும். பேமெண்ட் பண்ணாதானே எவ்வளவு கிலோகிராம் எவ்வளவு டன் வெயிட் போட முடியும். டெலிவரி செலான் மட்டும் போதுமா? சரி, இபே பில் போடணும்னு போட்டிருக்காங்க மிஸ்டர் அரவிந்தன் குமார் அண்ட் முருகன். இபே பில் எப்படி போடுங்க? வெயிட்டே தெரியாது. வெயிட்டு தெரியாதானே இபே பில் போட முடியும். இப்ப அதுல வந்து லாரியில வந்து 5 டன் இருக்கா 7 டன் இருக்காதுன்னு எப்படி போடுவீங்க? ஓகே, ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னு பார்க்க. ரூல் 138(14) என்படி டெலிவரி செலான் மட்டும் போதும். ஆனா வே பிரிட்ஜ் 20 கிலோமீட்டருக்குள்ள இருக்கணும். 21 கிலோமீட்டர்னா செல்லாது, ஸ்குவாடு பிடிக்க மாட்டான். சரி சார், நான் வே பிரிட்ஜில் எடை போட்டேன், நான் திருப்பி வரையில ரோஹித் ஸ்குவாட் பிடிச்சிடுறேன், பிடிக்கலாமா? வே பிரிட்ஜுக்கு எடை போட மட்டும்தான் 20 கிலோமீட்டரா? வே பிரிட்ஜில் எடை போட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு இருக்கா? வே பிரிட்ஜில் எடை போட்டாச்சுன்னா அங்கேயே இன்வாய்ஸ் இபே போட்டுக்கு போயிடலாம். ரிட்டனுக்கும் உண்டு, ப்ரொவிஷன்ல என்ன இருக்கு, திருப்பி வர்றதுக்கும் 20 கிலோமீட்டர் உண்டு. ஸோ அது முக்கியம். இது ஸ்குவாடு நிறைய பேர் பிடிச்சிடுவாங்க, உங்களுக்கு தெரியணுன்னு இருக்கா? அடுத்த கொஸ்டின். ரோஹித் ஸ்குவாடை பத்தி பேசினா 50 மணி நேரம் பேசலாம். ஸ்குவாடை பத்தி டெய்லி 2 ரோஹித் ஸ்குவாடை ஃபேஸ் பண்ணிக்கிட்டா இருக்கேன், லீகலாகவும் 10 கண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் மெஷினரி விற்கிறவர். மெஷினரி விற்கிறதுக்கு இன்வாய்ஸ் போட்டாரு, இபே பில் போட்டார். இபே பில் ரெடி பண்ணும்போது இன்வாய்ஸ் நம்பர் 1225 ஆக்சுவல் இன்வாய்ஸ் நம்பர், இபே பில் 1232 போட்டார். லாஸ்ட் 2 ஜின் மட்டும் வராங்க. ரோஹித் ஸ்குவாட் ஏஜென்ட் பிடிச்சிட்டார், வண்டி நிப்பாட்டிட்டார். கண்ணன் சார் நீங்க 200% கட்டுங்க, 20 லட்சம் ரூபாங்கிறார். அவர் கேட்கறது நியாயமா? நியாயம் இல்லை. கண்ணன் ஒருத்தர் மிஷினரி வியாபாரம் பண்றவரு, குட்ஸ் மூவ் ஆகுது. அப்ப இன்வாய்ஸ் இபே பில் கரெக்டா ரெடி பண்ணிட்டாரு. இபே பில் ரெடி பண்ணும்போது அவருடைய கரெக்ட் இன்வாய்ஸ் 1225,
பதஷ்டத்துல அவசரத்துல லாரி நிற்கிற அவசரத்துல 1232 போட்டாரு. கடைசி 2 இன்ஜின் போச்சுன்னு தவறாகி போச்சு. ரோயிங் காலேஜை பிடிச்சிட்டு ஏயா நீ வச்சிருக்க இன்வாய்ஸ் வந்து இவன் இல்லை ஒரு இன்வாய்ஸ் நம்பர் போட்டிருக்கீங்க சார் தவறுன்னு வண்டியை நிப்பாட்டிட்டார். இப்ப கண்ணனுக்கு 20 லட்சம் ரூபா கட்ட சொல்றாங்க. கிளினிக்கர் நோ நீட் டு பேனா எப்படி வண்டியை விடுவான்? கிளினிக்கர்னா என்ன பண்ணணும்? என்ன லீகல்? கிளினிக்கர்னு சொன்னா வண்டியை விட்டுவானா? ஸ்குவாட் வண்டியை கொண்டு விடுவான் ஜெயில் டாக்ஸ். 2 நம்பர் மிஸ்டேக் அக்செப்டபிளா? எங்கே இருக்கு 2 நம்பர் மிஸ்டேக் அக்செப்டபிள்? 2 நம்பரா 2 டிஜிட்டா? அக்செப்டபிள் எங்கே சொல்லி? எந்த 2 டிஜிட், எந்த செக்ஷன், எந்த சர்க்குலர், எந்த நோட்டிபிகேஷன், எந்த ரூல்ல சொல்லி இருக்கு? சொல்லுங்க. அது 20,000 பெனால்டி. எந்த செக்ஷன், எந்த ரூல் என்னன்னு பார்க்கலாம். நீங்க பார்க்க வேண்டியது சர்க்குலர் 64/38/18 டேட்டட் 14/9/18. மேக்சிமம் சிஜிஎஸ்டி 500 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டி 500 ரூபாய் தான். DR07 தான் கட்டணும், 3ல கட்டக்கூடாது. 1 டிஜிட் 2 டிஜிட் மேக்சிமம் 2 டிஜிட்டுக்கு அவங்க சொன்ன மாதிரி 500 சிஜிஎஸ்டி 500 எஸ்ஜிஎஸ்டி. DR07 தான் கட்டணும், 3ல கட்டக்கூடாது. 3ல கட்டிங்கன்னா திருப்பி 7 வரும், 2வது வாட்டி கட்டணும். சரி சார், நீங்க இன்வாய்ஸ் போடுறீங்க, பொருள் விலை 100 ரூபாய், அதோட எதாவது போட்டா ஜிஎஸ்டி வரும். அதுல ஒரு இன்ஜினியரிங் சார்ஜஸும் ஆட் பண்றீங்க 10 ரூபா, அப்ப 110 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி போடணும். டெஸ்டிங் சார்ஜஸ் ஒரு 5 ரூபா ஆட் பண்றீங்க, அப்ப 105க்கும் ஜிஎஸ்டி போடணும். கொரியர் சார்ஜ்னு 10 ரூபா ஆட் பண்றீங்க, அப்ப அதுக்கும் ஜிஎஸ்டி போடணும். சரியா? எதாவது ஜிஎஸ்டி வரும் விலையோட. பேக்கிங் சார்ஜ், இப்படியும் அன்னபூர்ணால தோசை வாங்குறீங்க, 100 ரூபாய் தோசை, 10 ரூபா பேக்கிங் சார்ஜ். 110 ரூபாய்க்கு தான் 5% ஜிஎஸ்டி போடுவாங்க. பேசிக் மட்டும் போடக்கூடாது. ஃபார்வர்டிங் சார்ஜ் 100 ரூபா போடுறீங்க, அப்ப 100 + 100 200 ரூபாய் ஜிஎஸ்டி போடணும். லோடிங் சார்ஜ் 100 + 20 லோடிங் சார்ஜ் 120க்கும் போடணும். இன்புட் ஹேண்ட்லிங், பிரைவேட் சப்சிடி, இதுக்கு பூரா சேர்த்து தான் ஜிஎஸ்டி போடணும். அதே மாதிரி சில பேர் போடுவாங்க டிப்போ மெயின்டெனன்ஸ் 100 ரூபா போடணும். பேங்க் சார்ஜஸ், சார் நான் வந்து நீங்க உங்களுக்கு நான் டிடி கொடுத்ததுக்கு பேங்க் சார்ஜ் 10 ரூபா போடுறேன், 110 அதுக்கும் போடணும். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடணும். எதுக்கு ஜிஎஸ்டி போடக்கூடாது? டிஸ்கவுண்ட், இப்போ 100 ரூபா பொருள் 10 ரூபா டிஸ்கவுண்ட் இருந்தால் 90க்கு மட்டும் போட்டா போதும். அதே மாதிரி இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் சப்சிடி, பையர் ஃப்ரைட்டு, எக்ஸ்ஃபேக்டரி, இதுக்கெல்லாம் வராது, ஜிஎஸ்டி போட வேண்டிய அவசியம் இல்லை, இன்வாய்ஸ்ல காட்டினாலும். கேபிட்டல் சப்சிடி, சார் நான் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி போடுறேன், அப்போ எக்ஸைஸ் டியூட்டிக்கு சேர்த்து போடணுமா? கண்டிப்பாக போடணும். சார் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அதுக்கு ஐஜிஎஸ்டி போடணுமா? வராது. சரியா? இது மாதிரி நிறைய இருக்கு. இது 4-5 மட்டும் போட்டுருக்கு. கண்ணா அண்ட் கோனு கம்பெனி சார், அவரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்குறாரு, அவர் அக்கௌண்டன்ட் ஆடிட்ட கொடுக்குறாரு, ஆனால் அது இன்புட் எலிஜிபிள், அவர் எடுக்காம விட்டார். அன்பார்ச்சுனேட்லி அந்த மெஷினரியை விற்கணும். இப்போ இது சப்ளையா சப்ளை இல்லையா, ஜிஎஸ்டி போடணுமா போடக்கூடாது? சார் கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுங்க. கண்ணா அண்ட் கோனு அவர் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கிட்டார் பிஸ்னஸ் பர்பஸ்க்கு, ஐடிசி எலிஜிபிள். அன்பார்ச்சுனேட்டா அவரோட அக்கௌண்டன்ட்டோ ஆடிட்டரோ ப்ராக்டிஷனரோ இன்புட் எடுக்காம விட்டார். இப்போ அந்த மெஷினரியை விற்கணும், அப்போ அது சப்ளையா சப்ளை இல்லையா, ஜிஎஸ்டி கட்டணுமா கட்ட வேண்டாமா? நீங்க ஆன்சரே பண்ணலைன்னா ஈஸி கொஸ்டின் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆன்சர் கொஞ்சம் பண்ணதான் டஃப் கொஸ்டின் பார்க்கலாம். 100 பேர் இருக்கீங்க, என்னை சந்தோஷமே விட்டுருங்க, அப்ப 98 பேர், 98 பேர் எனக்கு ஒரு 50 ஆன்சராச்சும் வர வேண்டாமா? ஜிஎஸ்டி கிடையாது. ஏன் கிடையாது? நீங்க பார்க்க வேண்டிய சப்ளை டெபனிஷனை பார்க்கணும். சப்ளை எடுத்தீங்கன்னா ஏதாவது கிளாஸுக்கு மட்டும் எல்லாரும் கையில் ஜிஎஸ்டி ஆக்ட் புக் வச்சுக்கணும். புக் வச்சுருந்தீங்கன்னா இந்த செக்ஷன் எடுங்க, ரூல் எடுங்கன்னு சொல்லுவேன். அதாவது நீ காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி புஸ்தகம் கொண்டு போகிறோம், அது மாதிரி ஒரு கிளாஸுக்கு செமினாருக்கு வரீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் புக்கு, பேனா, பென்சில், நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தால் தான் குறிச்சிக்க முடியும். கிடையாது. ஏன் ஆக்ட்ல இருக்கு, permanent transfer or disposal of business where the input credit been avoid and such as a condition permanent transfer, okay, disposal, ITC avoid ஒரு வார்த்தை இருக்கு.
ஐடிஸை அவாய்ட் பண்ணியிருந்தா தான் சேல் பண்ணும்போது கட்டணும். இவர் ஐடிஸை அவாய்ட் பண்ணணும், அதெல்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராமன் ஒருத்தர் சார், அவர் ஸ்டேஷனரி சப்ளையர், கார்பரேட்டுக்கெல்லாம் கொடுக்குறாரு. காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்காரு. இவர் ஒரு எஸ்இசட் யூனிட் கொடுக்குறாரு. எஸ்இசட் யூனிட்டுக்கு காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்கார், விற்கலாமா விற்கக்கூடாது? இதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஏகப்பட்ட பிரச்சனை. இதுக்கெல்லாம் தெரியலன்னா பிராக்டிஸ் பண்றது சிரமம். கார்பரேட்டுக்கு ஸ்டேஷனரி சப்ளை பண்றாரு, காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு எஸ்இசட் யூனிட்டுக்கு விற்கலாமா விற்கக்கூடாதா? காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்கவரு விற்கக்கூடாது. ஏன்னா காம்போசிஷன் ஆப்ஷன்ல இருக்கவரு அதர் ஸ்டேட்டுக்கு விற்கக்கூடாது. எஸ்இசட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அதர் ஸ்டேட். அடுத்தது ஏபிசி கல்யாண் கோபிச்செட்டி சின்ன கல்யாண மண்டபம் சார். அவர் காம்போஜில சர்வீஸ் ஆப்ஷன்ல இருக்காரு. காம்போஜில குட்ஸ்னா 1%, சர்வீஸ்னா 3+3 6%. அங்கே ஒருத்தர் என்ன பண்றாரு, பாம்பேல இருந்து ஒருத்தர் வந்து சார் உங்க மண்டபத்துல நான் 3 நாள் போட்டு சேலை எக்ஸிபிஷன் வித்துக்கிறேங்கிறாரு. அந்த மண்டபத்தை வாடகை கொடுத்துட்றாரு. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு வாடகை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா? கல்யாண மண்டபம் கோபிச்செட்டிப்பாளையம் காம்போசிஷன் சர்வீஸ் ஆப் 3+3ல இருக்காரு. இவர் என்ன பண்ணி விடுறாரு, ஒரு காம்போசிஷன் டாக்ஸ் பண்ணி கல்யாண மண்டபம் சீசன்ல வாடகை கொடுத்துட்றாரு. இவர் காம்போசிஷன் ஆப்ஷன் இருந்தா கேஷுவல் டாக்ஸ் பர்சன் வாடகை கொடுக்கூடாது, ரெகுலர் பர்சனுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அட்வான்ஸ் வாங்கினா அட்வான்ஸை திருப்பி கொடுத்துடணும். இல்ல இவர் வந்து வாடகை வசூல் பண்ணிட்டாருன்னா ஆப்ட் அவுட் கொடுத்து ரெகுலருக்கு மாத்திடணும். ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு தமிழ்நாட்டுல 2 இடத்துல தொழில் நடக்குது. ஒண்ணு சென்னை, ஒண்ணு மதுரைன்னு வச்சுக்கலாம். 2 இடத்தையும் கூடும்போது டர்ன் ஓவர் 1,20,00,000. அவர் மதுரையில வந்து காம்போசிஷன்லையும் சென்னையில ரெகுலர்லயும் இருக்கலாமா? 2ஐயும் கூட்டினா 1,20,00,000. 2 செப்பரேட் ஆர்சி. இங்க ஒரு ஆர்சி, அங்க ஒரு ஆர்சி வச்சிருக்கு. அங்க இருக்க மேனேஜர் நம்ப முடியல, தப்பு பண்ணிடுவாருன்னு சந்தேகப்படுறாரு. ஒரு இடத்துல காம்போஜ், ஒரு இடத்துல ரெகுலர் இருக்க முடியுமா? எனக்கு மினிமம் ஒரு கொஸ்டினுக்கு 50 ஆன்சர் வந்தா தான் எனக்கு டஃப் கொஸ்டின் போவேன். 2ம் சேர்த்து 1.5 கோடிக்கு மேல போகல. நம்ம பார்க்கும்போது பேன் இண்டியா பேசிஸ் தான் 1.5 கோடி கூட்டணும். இவர் வந்து காம்போசிஷன் ஆப்ஷன் இருந்தா 2 இடத்துலயும் காம்போசிஷன், ரெகுலர் இருந்தா 2லயும் ரெகுலர்ல இருக்கணும். சரியா? 1ல ரெகுலர், 1ல காம்போசிஷன்ல இருக்க விடாது. சரி, இப்ப திருப்பதியில காட்டேஜ் இருக்கு. 1250 ரூபா பெர் டே கலெக்ட் பண்றாங்க. ஜிஎஸ்டி வருமா வராது? சார் நோ, அதுல எஸ் தான். ஏன்னு போடணும் எனக்கு. எஸ் நோ போட்டு யூஸ் இல்லை. ஆன்சரு ஒன்று உண்டு ஒன்று இல்லைங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன் உண்டு ஏன் உண்டுன்னு தெரிஞ்சா தானே யூ ஆர் அ நாலேஜபிள் பிராக்டிஷனர், யூ மே ஏர்ன் த மணி இன் குட் மேன். நீங்க பார்க்க வேண்டியது எனக்கு எல்லாமே சப்ஸ்டான்சியேட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் 12/17 சென்ட்ரல் டாக்ஸ் ரேட் டேட்டட் 28/6/17. Service in by hotel, in guest house, club or campsite, whatever name card for residential lodging purpose, value supplied 1000 கீழே இருந்தா தான் கிடையாது. 1250க்கு ஜிஎஸ்டி வந்து. சரியா? இது ஒரு அருமையான கொஸ்டின். ஏன் ஒரு டாக்டர் சார் ஒரு ஹாஸ்பிட்டல் போது பேசினா 3 நாள் பேசலாம், மெடிக்கல் ஜாப் 2 நாள் பேசலாம், கோவில பத்தி பேசினா 3 நாள் பேசலாம். ஒவ்வொன்றையும் ஒரு டாபிக். ஏன் ஒரு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கார். அவர் என்ன பண்றாரு, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் சார் உங்க இடத்துல உட்காந்து எனக்கு ஒரு ரூம் கொடுங்க, நான் 5000 ரூபா வாடகை கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏங்கிற டாக்டர் ஜிஎஸ்டி வச்சிருக்காரு ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டருக்கு ரூம் அவர் உட்காந்து அவுட் பேஷண்ட் 5000 ரூபாய் வாடகை கொடுக்குறாரு. அப்ப அந்த 5000 ரூபாய் ஜிஎஸ்டி வருமா வராதா? சார் ஹெல்த் கேர் தானே, ஆர்சிஎம் தான் கிடையாது அப்ளிகபிள். ஏன்னா இது ரெண்டிங் ஆஃப் இம்மூவல் ப்ராப்பர்ட்டி. அதாவது ரூப வாடகைக்கு வர்றாரு, ஹெல்த் கேர் வர்றாரு. ஹெல்த் கேர் ஏன்னா ஹெல்த் கேர் எப்போ வரும்? அவர் ஒரு பிளட் பேங்க்கு, எக்ஸ்ரே, ஸ்கேனிங், ஆப்ரேஷன், ஸ்டெட் வைக்கிறது, பைபாஸ்னா தான் ஹெல்த் கேர். இது வந்து என்னன்னா
அங்க இருக்க ரூம்ப ஒரு ஆப்தோமாலஜிஸ்டா ஐ ஸ்பெஷலிஸ்ட் வாடகை கொடுங்க 5000 ரூபாய். ஸோ நான் கீழே ஆன்சர் போட்டிருக்க மாதிரி 2 இஸ் எக்ஸாம் தான். இந்த 2 இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு டாக்ஸ் உண்டு. இப்ப ஜிடிஏல 750,500 எக்ஸாம்ஷன் உண்டா இல்லையா? இப்போ 750 பார்ட் லோடு, 1500 ஃபுல் லோடு இப்ப கிடையாது. முதல் 3 வருஷம் உண்டு. இப்போ இதுல என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஆடிட் வரும்போது இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எங்களுக்கு ஜிஎஸ்டி ஆடிட் நிறைய வருது. 65, 66 ஆடிட் ஆஃபீஸர்ஸ் பிடிக்கிறாங்க. இப்போ 750,000 சும்மா வவுச்சர் போட்டா டிசலவ் பண்றாங்க. அதனால எல்லாருக்கும் அப்படி கன்சைன் நோட் இருந்தால் தான் 750, 1500 இல்லாம கிளைம் பண்ணி மாட்டிக்காதீங்க, சிக்கல் வந்துடும். சார் வெட்டினரி டாக்டருக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? ஆடு மாடு கோழி நாய் இப்ப எல்லாமே எல்லார் வீட்லயும் நாய் வச்சிருக்காங்க. நாயை வெட்டினரி டாக்டர் கூட்டு போறாங்க. அப்ப இது ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? கிடையாதுன்னு நோட்டிபிகேஷன் நம்பர் 12/17 28/6/17 அதுல கிடையாது. இது ஒரு அருமையான கொஸ்டின். நம்ம சந்தோஷ் இருக்கார், அவரு ஒய்ஃபை அழைச்சின்னு போய் ஒரு 1500 ரூபாய்க்கு சாரி வாங்க நல்லி சிரிச்சுல கூட 1500 ரூபாய்க்கு எம்ப்ராய்டரி ரெடிமேடு பிளவுஸ் வாங்குறாரு. அப்ப ஒரு 1500 ரூபாய் சேர 1500 ரூபாய் பிளவுஸ். இப்போ இது காம்போசிட் சப்ளையா மிக்சட் சப்ளையா? சேலுக்கு வர்ற ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் பிளவுஸ் போடுமா? சேலுக்கு வேற டாக்ஸ், பிளவுஸுக்கு வேற டாக்ஸா? அப்ப வாடித்தான் ரேட் ஆஃப் டாக்ஸ். இது எப்படி சார் மிக்சட் சப்ளைங்கிறீங்க? எப்படி மிக்சட் சப்ளை? மிக்சட் சப்ளைனா என்ன? காம்போசிட் சப்ளைனா என்ன? காம்போசிட் சப்ளைனா நீங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் வாங்கினா சார்ஜர், மொபைல் வாங்கினா சார்ஜர். சர்வீஸா? என்ன சர்வீஸ்? ரெடிமேட் பிளவுஸ் எப்படி சார் சர்வீஸ் வரும்? காம்போசிட் நேச்சர் பண்டில்டு. அப்ப இந்த சந்தோஷோட ஒய்ஃபு இந்த சாரிக்கான பிளவுஸை இந்த சாரிக்கு தான் போட முடியுமா? வேற சாரிக்கு போட முடியாதா? காம்போசிட் நேச்சுரலி பண்டில்டு. இந்த லேப்டாப்புக்கு இந்த சார்ஜ் தான் யூஸ் பண்ண முடியும். லெனோவோ லேப்டாப்புக்கு டெல்லோட சார்ஜ் யூஸ் பண்ண முடியாதான் காம்போசிட் சப்ளை. இப்போ சந்தோஷ் ஒய்ஃபு வாங்கின இந்த சேலைக்கு இந்த பிளவுஸ் தான் போட முடியும், வேற பிளவுஸ் போட முடியாதா? இல்ல இந்த பிளவுஸுக்கு வேற சாரியோ, இந்த சாரிக்கு இந்த பிளவுஸோ போட முடியாதா? இல்லை யோசிச்சு சொல்லுங்க, புரிஞ்சுட்டு சொல்லணும் ஆன்சர். இது பார்க்க ஈஸியா இருக்கும். இதுல நான் பெரிய இஷ்யூ வந்து பெரிய சார் எம்ப்ராய்டரி ஒர்க் நாட் நேச்சுரலி பண்டில்டு. வெரி குட். அதாவது சேலை வாங்கினா பிளவுஸ் பிட்டு தான் அட்டாச் ஆயிருக்கும். அதுல வேணும்னா லேடிஸ் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கட்டிக்கலாம். அதான் அட்டாச். நான் இங்க ரெடிமேடு பிளவுஸ் வாங்கியிருக்காங்க கூடன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் 1000 ரூபாய் சரி, கூட ரெடிமேடு எம்ப்ராய்டரி பிளவுஸ் 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இப்ப என் கேள்வி, இந்த நல்லி சிங்ஸ்காரு சாரிக்கான ரேட் ஆஃப் டாக்ஸ் பிளவுஸுக்கு என்ன? இல்ல சாரிக்குள்ள ரேட் ஆஃப் தான் பிளவுஸுக்கா, பிளவுஸுக்குள்ள ரேட்டு சாரிக்கா? இல்ல சாரிக்கு தனி பிளவுஸுக்கு தனியா? காம்போசிட் சப்ளைனா ராஜேந்திரன் சார், அப்ப சாரிக்குள்ள ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் பிளவுஸுக்கா? அப்படின்னா காம்போசிட் சப்ளைனா அவங்க வந்து அந்த சாரிக்குள்ளதுக்கு இதுதானே பண்ணணும். டி விஜயநாராயணன் ஆரணி ஆடிட்டான்னு தெரியல எனக்கு. ஆரணி ஆடிட்டா எஸ்ன்னு போட்டா பரவாயில்ல. சரி, நான் இப்போ ஆன்சரை சொல்லிடுறேன். இதுக்கு மேல சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம், அடுத்தடுத்தது போகணும்ல. இது வந்து பிளவுஸ் அட்டாச்சு கிடையாது. சாரி 5,000, ரெடிமேட் பிளவுஸ் மோர் தேன் 1000னா 12%. யர் பிளவுஸ் இஸ் நாட் அட்டாச். அந்த ஒரு பிளவுஸை அவங்க எத்தனை சாரிக்கு வேணாலும் பண்ணலாம். என்னைய பொறுத்து இஸ் இண்டிபெண்டன்ட் சப்ளை. சாரிக்கு 5, ரெடிமேட் பிளவுஸ்க்கு 12, 1000க்கு மேல வர்றதுனால அந்த ரெடிமேட் பிளவுஸை வேற சாரிக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அந்த சாரிக்கு வேற பிளவுஸும் போடலாம். இஸ் இண்டிபெண்டன்ட் சப்ளை. அதனால இதுக்கு இதுதான் ஆன்சர், என்னுடைய ஒப்பீனியன். இதுக்கு 2 கேஸ்லாவும் இருக்கு. நான் ரிப்ளை பண்ணி இந்த கேஸ் நேற்று. ஓகே, இப்ப பாண்டிச்சேரி ஏரியாவில் என்னன்னா, அங்க வந்து ஒன்லி லிக்கர் ஷாப் மட்டும் நம்ம ஊர்ல போயிருக்க பெட்டி கடை மாதிரி வரிசையா இருக்கும்.
அப்ப அந்த அவர் பியூர்லி லிக்கர் தான் விற்கிறாரு. அதுக்கு அவரு ஜிஎஸ்டி வந்து ஆர்சி எடுக்கணுமா வேண்டாமா? ஒன்லி பியூர்லி லிக்கர் தான் விற்கிறாரு. அப்ப அவர் அதுக்கு ஜிஎஸ்டி ஆர்சி எடுக்கணுமா வேண்டாமா? வேட் மட்டும் எடுத்தா போதும். ஓகே. இப்ப அவரு அதுல இன்னொரு பிரச்சனை வருது. என்ன வருது அப்படின்னா, லிக்கர் ஷாப்புக்கு ஒரு லிக்கர் லைசன்ஸ் எடுக்கணும். அது இல்லாம எடுக்க முடியாது. அப்ப அந்த லிக்கர் லைசன்ஸ் ரினிவல் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, லிக்கர் லைசன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சப்போஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸோ இல்ல ஒரு ஸ்டாச்சுரரி ஆர்ஓசி ஃபீஸோ கட்டினா நமக்கு அதுக்கு ஆர்சிஎம்ல ஜிஎஸ்டி கட்டணும்னு சொல்றேன். அப்ப ஜிஎஸ்டி எடுக்கிறது ஆகும். ஆனா அந்த லிக்கர் லைசன்ஸ் ரினிவலுக்கு மட்டும் ஜிஎஸ்டி ஆர்சிஎம்ல கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கு. சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, வேற லிக்கர் ஷாப் மட்டும் வச்சிருக்கவங்க ஜிஎஸ்டி ஆர்சி எடுத்துடுறாங்க அந்த லிக்கர் லைசன்ஸ் ரினிவல் ஃபீஸ் கட்டுறதுக்காக. செக்ல நம்பர் 121 டேட் 11/10/2019 படி லிக்கர் லைசன்ஸ் ரினிவல் லைசன்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இந்த பேடி இருக்கும், பேடிக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா இது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சர்க்குலர் நம்பர் 19/19/18 டேட்டட் 20/11/18 படி பேடிக்கு ப்ராசஸிங் சார்ஜுக்கு மட்டும் ஜாபருக்கு மட்டும் உண்டு, என்டையர் ரைஸ் வேல்யூக்கு வராது. சரி சார், ஜுவல்லரி இருக்கு, ஜுவல்லரி சிட்டு போடுறீங்க, சிட்டு போட்டா அந்த ஜுவல்லரிக்கார் காம்போசிஷன் ஆப்ஷன் இருக்கலாமா? சிட்டு போட்டீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, அந்த கிஃப்ட்டுக்கு ஐடிசி எடுக்கலாமா? சிட்டு போட்டா அது போனோன்னு ஒரு பேக் கொடுக்குறாரு கிஃப்ட், அந்த கிஃப்ட்டுக்கு ஐடிசி எடுக்கலாமா? சரி, நீ போய் ஒரு கடையில ஒரு மோதிரம் வாங்குறீங்க, மோதிரத்தை சும்மா அட்டைப்பட்டியில் வச்சு கொடுக்க மாட்டான், ஒரு பேக்கிங் பாக்ஸ் ஒரு வயலட் பேப்பர் உள்ள வச்சு கொடுப்பான், அதுக்கு ஐடிசி எடுக்கலாமா? அந்த பேக்கிங் பாக்ஸுக்கும் வயலட் பேப்பருக்கும் ஐடிசி எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஓகே. போய் உட்கார்ந்தோன்னா நீங்க செயினை செலக்ட் பண்றீங்க ஜோய் ஆலுகாஸ்ல. செலக்ட் பண்ணோன்னா உள்ள போய் உட்கார்ந்தா ஒரு காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறான், அதுக்கு ஐடிசி எடுக்கலாமா? காஃபி டீ கூல் ட்ரிங்க்ஸ்க்கு. நகை வாங்கிட்டு போயில கையில ஒரு வந்து மஞ்சப்பை கொடுக்குறோம், ஒரு பேக் கொடுக்குறோம், அதுக்கு ஐடிசி எடுக்கலாமா? சரி, அவர் வாங்கிட்டு போற நகை வந்து 1.25 லட்சம் ரூபா, அதுக்கு இபே பில் போடணுமா வேண்டாமா? இதே கொஸ்டினை மாத்துறேன். இப்போ விஜயநாராயணன் சொன்னேன், ஆரணி ஆடிட், அவரு அவருடைய கார்ல அவரும் அவர் டாட்டும் போய் ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்குறாங்க பொண்ணுக்காக. ஆப்பிள் ஐபோன் வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. அப்ப அந்த ஆப்பிள் ஐபோன் விற்கும்போது அவர் இபே பில் போடணுமா வேண்டாமா? சார் கொஸ்டின் புரிஞ்சுங்க, ஜுவல்லரி எல்லாம் முடிச்சு ரொம்ப நாளா ஆச்சு, நான் புது கொஸ்டின் வந்துட்டேன். ஆப்பிள் ஐபோனை வாங்கிட்டு அவரும் ஒரு பொண்ணும் அவருடைய கார்ல வர்றாங்க, இபே பில் மேண்டேட்டரி, கார்ல வர்றாரு. அவர் ஆப்பிள் ஐபோனு வாங்குறதுனால அவர் வந்து திருவள்ளூர் பஸ்ல வந்தாலும் இபே பில் போடணும், டவுன் பஸ்ல வந்தாலும் போடணும், அவருடைய டூ வீலர்ல ஆக்டிவால வந்தாலும் போடணும், அவருடைய புது மகேந்திரா கார்ல வந்தாலும் போடணும். அவர் எதுல, அவர் மாட்டு வண்டி குதிரை வண்டியில விஜயநாராயணன் வந்தா மட்டும்தான் இபே பில் கிடையாது, ஞாபகம் வச்சு. இப்போ வந்து ஆடிட் சென்ட்ரல்ல வர்றவங்க கேபிட்டல் குட்ஸ் எல்லாம் செக் பண்றாங்க. அவர் கேபிட்டல் குட்ஸ் எடுத்த போது ஒரு எங்களுக்கு வேண்டிய கிளைண்ட் கொடுத்தாரு பொள்ளாச்சியில, அவர் ஒரு 70 சேருக்கு இன்புட் எடுத்திருந்தாரு. கடைசியா சேர் ஆபீசர் டிக் அடிச்சா 64 சேர் தான் இருக்கு, 6 சேர் வீட்டுல இருக்கு. பர்சனல் யூஸ் ஐடிசி ரிவர்ஸ் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ நீங்க எதையாச்சும் ஒன்றா பண்ணிடாதீங்க. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இப்போ 990 பண்ண போறீங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெமுனரேஷன் அக்ரிகேட் டவுன்ல ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ரெமுனரேஷன் டு பார்ட்னர் ஆட் ஆகுமா ஆகாதா? அடுத்து ஒருத்தர் ஒரு மெஷினரி வாங்குறாரு சார், டேர்ம் லோன் போட்டு, அந்த டேர்ம் லோனுக்கு 3-4 மாசமா பணம் கட்டல, உடனே ரூல் 37 அப்ளிகபிள் வருமா? டேர்ம் லோனுக்கு 3 டியூ கட்டல, ஐடிசி எடுத்துக்கலாமா எடுக்கூடாதா? மெஷினரி வாங்குறாரு, டேர்ம் லோன் போட்டு வாங்குறாரு, அந்த 3-4 மாசமா
அப்படி வேணா ஒரு 8 மாசமா கட்டல சார். சார் ரூல் 37 அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி அந்த மெஷினரி வாங்கினவர் குடுக்காதேனாத்தேன். மெஷினரி நான் என்ன சொன்னேன்? டேர்ம் லோன் தான் கட்டலைன்னு. டேர்ம் லோன் கட்டாததுக்கு ஒரு ரூல் 37க்கு அப்ளிகபிள் இல்ல. ரொம்ப பேர் இந்த மாதிரி தப்பா புரிஞ்சு அதுதான் இந்த கொஸ்டினை கொடுத்தேன். 180 days applicable for only sundry creditor. இங்க பொறுத்தளவு என்ன? சண்டே கிரெடிட்டார் கிடையாது. இங்க பேங்கர், லோன் லயபிலிட்டி, இது நம்ம ஐடிசி கிடையாது. அதனால தாராளமா ஐடிசி எலிஜிபிள் உண்டு. அடுத்த கொஸ்டின், ரா மெட்டீரியல் வாங்குறீங்க. அந்த ரா மெட்டீரியலுக்கு ஓடி அக்கௌண்ட் இருந்து பணம் கொடுத்துருக்கீங்க, சிசி அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்க. ஐடிசி எலிஜிபிளா இல்லையா? சரி சார், நான் ரா மெட்டீரியல் போல்ட் வாங்கிட்டேன், நட்டு வாங்கிட்டேன். சரி முடிங்க, நான் அடுத்த கொஸ்டின் போயிட்டேன். ரா மெட்டீரியல் நான் போல்ட் வாங்கியிருக்கேன், நட்டு வாங்கியிருக்கேன், நான் மேனுஃபேக்சரர். போல்ட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டேன், நட்டை யூஸ் பண்ண ஸ்டாக் இருக்கு. அப்படிங்கிற நட்டை யூஸ் பண்ணாத ஸ்டாக்குக்குள்ள ஐடிசி யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? மூணு நாலு மெட்டீரியல் சார், ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டேன் ஃபுல்லா, தாராளமா யூஸ் பண்ணலாம் சார். டூ வீலர் வந்து ஒருத்தர் டூ வீலர் ஹையர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹையர் பர்ச்சேஸ்னா தெரியும், அது ஜிஎஸ்டி அப்ளிகேஷன் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து அந்த ப்ராசஸ் சிபியை அக்ரிகேட் டவுன்ல கூட்டணும், ஆர்டிஓ சார்ஜஸை கூட்டணும், இன்ட்ரன்ஸ் எக்ஸாம்டடு அக்ரிகேட் டவுன்ல கூட்டணும். 2 டியூ கட்டலைன்னா பெனால்டி கலெக்ட் பண்ணுவார், அதை அக்ரிகேட் டவுன்ல கூட்டணும். அவர் அந்த லோனை ரீபே பண்ணா டிஎஸ்ஏ வச்சு குண்டாசு வச்சு வண்டியை தூக்குவார். அந்த வண்டியை வைக்கும் போது சேலா பைக்கு ஜிஎஸ்டி வரும். ஹையர் பர்ச்சேஸ்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப ரொம்ப பேர் பாத்தீங்கன்னா, அதாவது ரேட் ஆஃப் டாக்ஸ் ஹெச்எஸ்என் எஸ்எஸ்சி கூட என்ன பண்றாங்கன்னா, கூகுளை பார்த்து போடுறாங்க. கூகுளை பார்த்து போடக்கூடாது. நீங்க ஒரு மேனுபேக்சரர் வந்து தப்பான ஹெச்எஸ் தப்பான ரேட் ஆஃப் டாக்ஸ் போட்டீங்கன்னா, உங்கள்கிட்ட வாங்கி விற்கிறோம் அதே தப்பான ஹெச்எஸ் அதே ரேட் ஆஃப் டாக்ஸ் போடுவது. அதை வாங்கி விற்கிறவர் கடைசியா எண்ட் யூசருக்கு தப்பான ஹெச்எஸ் ரேட் ஆஃப் டாக்ஸ்ல போகும். நடுவில் ஒருத்தர் ட்ரேடருக்கு கெட்டிக்கார ஆபீசர் நோட்டீஸ் கொடுத்துறாரு, சார் இங்க விற்கிற பொருள் மொபைல் போன், அதுக்கு ரேட் ஆஃப் டாக்ஸ் 28, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க 18 போட்டு விட்டுருக்கீங்க. இப்போ ஒன்னே ரிப்ளை கொடுக்குற, சார் நான் வாங்கும் போதே எனக்கு அவர் இந்த ஹெச்எஸ் இதான் போட்டார், நான் 18 போட்டேன் நிக்காதுக்கு நோட்டீஸ். ஸோ நீங்க மேனுபேக்சரர் ட்ரேடர் எதா இருந்தாலும் கரெக்டான ஹெச்எஸ்என், கரெக்டான எஸ்ஏசி கோட், கரெக்டான ரேட் ஆஃப் டாக்ஸ் போட்டால் தான் நிச்சயம். இதுதான் மாட்டிருக்கு. அதனால ரொம்ப ஜாக்கிரதை. நீங்க ஒரு ஹெச்எஸ்என் வந்து 18% ஹெச்எஸ்என்னுக்குள்ளத 12% டாக்ஸ் போட்டீங்கனாலும் பிரச்சனை, பாக்கி 6% கொடுத்துருப்பாங்க. அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பெனால்ட்டியை கொடுப்பாங்க. ஒரு மேனுபேக்சர் தப்பு பண்ணாருன்னா சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டைலர் எல்லாரும் மாட்டுவாங்க. ஸோ நீங்க கரெக்டா புக்கை பார்த்து ஹெச்எஸ்என் எஸ்ஏசி கோடு போடுது. நீங்க பாட்டுக்கு எதையாச்சும் போட்டு விட்டீங்கன்னா சிக்கலா போகும். சரியா? இது ஒரு கொஸ்டின். ராமன் ஒருத்தர் இருக்கார் சார், அவர் சேருங்கிட்ட பொருள் வாங்குறாரு, செக்க 165,000 தான் கொடுத்துட்டாரு. சேகர் 225,000 தான் செக்கை ப்ரெசென்ட் பண்றாரு. உங்களுக்கு ரூல் 37 என்ன சொல்லுது? 180 நாளைக்குள்ள பே பண்ணணும். அப்ப சேகருக்கு ஐடிசி உண்டா இல்லையா? இவர் 165 நாளே செக் கொடுத்துட்டாரு, அவர் மறந்துட்டு வீட்டுல வச்சுட்டார். 225,000 தான் பண்றார். உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு ரூல் 37ல? 180 நாளைக்குள்ள பே பண்ணணும். பே பண்ணல, அப்ப உங்களுக்கு ஐடிசி உண்டா இல்லையா? இங்க ஃபெயில் டு பே தான் இருக்கு.
ஸோ செக்ஷன் 16 சரியா? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு சார். ஹாஸ்பிட்டல் இங்க ஒரு வெங்கடேஸ்வரன் போய் சார் அந்த ஆடிட்டோரியத்துக்கு கொடுங்க, நான் கிளாஸ் நடத்தணும்னு கேட்கிறார். அப்ப அந்த ஆடிட்டோரியத்தை அந்த ஹாஸ்பிட்டலுக்காரு வாடகைக்கு விடுறாரு. இது ஹெல்த் கேர் சர்வீஸா? ஜிஎஸ்டி வருமா வராதா? வரும். ஏன்னா ரெண்டிகால் மூல் ப்ராப்பர்ட்டி. சரி சார், இப்ப கோயில்லாம் இருக்கு. கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்றதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஏரியாவுக்குள்ள போறதுக்கு டிக்கெட் கொடுப்பாங்க. அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி உண்டு. கோயிலை பொறுத்தளவு மொட்டை அடிக்கிற டிக்கெட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டு, பார்க்கிங் உண்டு, அக்சஸ் உண்டு. எதுக்கு கிடையாதுன்னா அன்னதானத்துக்கு கிடையாது, ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட்டு கிடையாது, அர்ச்சனை பண்ற தேங்காய் பழத்துக்கு கிடையாது, வெள்ளி அங்கி சாத்துறது தங்க அங்கி சாத்துறது அபிஷேகம் கிடையாது, சிதர் தேங்காய் உடைக்கிறதுக்கு உண்டு, முடியறக்கிறதுக்கும் உண்டு. அப்புறம் இங்க சுவாமி சாத்தின வஸ்திரத்தை ஏல விடுவாங்க பெரிய கோயிலில், அப்ப அந்த வஸ்திரத்துக்கு உண்டு. உள்ள வைக்கிற பிரசாதத்துக்கு கிடையாது. அது வந்து கேண்டீன் ஹோட்டல்னா தான், அது சுவாமிக்கு நிவேதியம் பண்ண பிரசாதம், அது எக்ஸம்ப்டட். வஸ்திரத்தை ஏலம் விடும்போது உண்டு, செதர் தேங்காய் விடலை தேங்காய் உடைக்கும் போது உண்டதுக்கு ஜிஎஸ்டி உண்டு. அது ஒரு ஆள் ஏலம் எடுப்பான். என்ட்ரி டிக்கெட்ஸ் அன்னதானம் அது எடுக்கலாம் கிடையாது. காட்டேஜுக்கு நிறைய நோட்டிபிகேஷன் இருக்கு, ஒன்று தான் பார்க்கணும். சரியா? இன்னும் 2 கொஸ்டின் முடிச்சுட்டு Q&A போயிடலாம். கார்த்திக் நோட் சார், அவர் சேலத்துல அட்வொகேட்டா இருக்காரு. அவர் அட்வொகேட்டுக்கு படிச்சிருக்காரு, ஆனா அவர் டாக்ஸ் கன்சல்டன்டா இருக்காரு. இதுக்கு ஆர்சிஎம் வருமா வராதா? அவர் குவாலிஃபைடு அட்வொகேட், ஆனா அவர் பிராக்டிஸ் பண்ற டாக்ஸ் கன்சல்டன்சி வராது. அவர் அட்வொகேட்டா பிராக்டிஸ் பண்ணா தான் ஆர்சிஎம். இது டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கு ஆர்சிஎம் கிடையாது. அடுத்த கொஸ்டின், உமேஷ் ஒருத்தர் சார், அவர் பெங்களூர் மெடிக்கல் ஷாப் வச்சிருக்காரு. கேஷ் சேல்ஸும் பண்றாரு, கிரெடிட் சேலும் பண்றாரு. அவர் சிங்கிள் பில் மெயின்டைன் பண்ணணுமா, கிரெடிட் கேஷ் தனித்தனியா மெயின்டைன் பண்ணலாமா? அவரு சிங்கிள் பில்லு வேண்டாம் மெயின்டைன் பண்ணலாம், கிரெடிட் கேஷுக்கு தனித்தனியாக பண்ணால் அவருடைய பிரியம். செக்ஷன் ரூல் 46B அலோவ் பண்ணியிருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் பார்த்துடலாம். இது மட்டும் ஒரு சின்ன இது, ப்ரொசீஜர் லேப்ஸ் ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டை தயவு செஞ்சு மாட்டி வைங்க. உங்கள் பிரான்ச்சில் இருந்தால் அங்கேயும் பிரான்ச் சர்டிஃபிகேட்டை மாட்டி வைங்க. ஏதாச்சும் ஒரு புது பிரான்ச் வந்துச்சுன்னா 15 நாளுக்குள்ள டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்க. பிரான்ச்சை டெலீட் பண்ணிடுங்க. ஜிஎஸ் நம்பரை கண்டிப்பாக போர்டு அட்ரஸ் நீட்டாக எழுதுங்க. சப்போஸ் பிரைவேட் லிமிடெட் இருந்தால் சின் நம்பரையும் எழுதுங்க. காம்போசிஷன் டாக்ஸ் பேர்னா காம்போசிஷன் டாக்ஸ் பேர் போர்டில் எழுதுங்க. ஜிஎஸ்டிஆர் 1ல் இன்வாய்ஸ் நம்பரை கொடுக்க மறந்துடாதீங்க. ஆர்சிஎம் இன்வாய்ஸ் நம்பரையும் கொடுக்க மறந்துடாதீங்க. கேன்சல் இன்வாய்ஸ் நம்பரையும் கண்டிப்பா அதுல சொல்லுங்க. சரியா? ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப Q&A போயிடலாம். இந்த வாய்ப்பை கொடுத்த சந்தோஷ் டாக்ஸ் அப்டேட்டுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஸ்டின்ஸ்னா சார்ட்டை தாராளமா கேட்கலாம். கைஸ், நீங்க மேபி சாட்லயும் கேளுங்க, அதே மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணியும் நீங்க டைரக்டா வந்து சார் கிட்ட உங்க டவுட்டை கேட்கலாம். சிவகுமார் வேலச்சேரி 20 ஜிஎஸ்டிஆர் லேட் ஃபீஸ் கேட்குறீங்க சார். ஜிஎஸ்டிஆர் ஒன்று எப்போவுமே லேட் ஃபீ உண்டு. இப்போ தான் ஸ்டேட்டில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சென்ட்ரலில் 17-18 கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஜிஎஸ்டிஆர் ஒன்று லேட் ஃபீ அதில் வராது. 3Bக்கு மட்டும் தான் லேட் ஃபீ அதில் வரும். லேட்டாக ஃபைல் பண்ணால் அந்த கோவிட் சமயத்துக்கு சில எக்ஸம்ஷன் இருக்கு, நோட்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த டயத்துக்கு நோட்டிஃபிகேஷன் எக்ஸம்ஷன் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கிளைம் பண்ணணும், இல்லைன்னா கட்டித்தான் ஆகணும். வேற வழி இல்லை. ராஜேந்திர சார் சொல்லுங்க, கேளுங்க சார். சார் என்னுடைய சார் கேக்குதுங்களா?
கேக்குது சொல்லுங்க சார், சார். பேசலாம் ராஜேந்திரன் சார். சார் என்னுடைய டவுட்டு இது வந்துட்டு ஆர்டிஎம் ஆன் ரெண்ட் சார். இப்போ வந்து இப்போ வந்து ஒரு பையனுக்கு அப்பா வந்துட்டு வந்து பில்டிங் பிசினஸ்க்காக கொடுத்துருக்காருன்னா இப்போ அவரு ஆர்டிஎம்ல அந்த கட்டணம் இல்லைங்களா? கண்டிப்பா கட்டணும். ரிலேட்டட் பார்ட்டி இல்லை. டிரான்சாக்ஷன் அவர் ஆ லவ் ஒன் இப்போ அவர்ச்சன்ல வாடகை கொடுக்கலனாலும் ஜிஎஸ்டியை ம் கண்டிப்பா கவர்மெண்ட் கட்டணும். கரெக்ட் சார். இதுக்கு வந்து நம்ம ரெண்ட் அக்ரிமெண்ட் ஏதாவது போடணுங்களா சார்? இல்ல நம்ம என்ன இல்ல நீங்க நீங்க வாடகை கொடுக்கணும்னா தான் ரெண்ட் அக்ரிமெண்ட். நீங்க வாடகை கொடுக்கல ஜிஎஸ்டி மட்டும் தான் கட்ட போறீங்க. கண்டிப்பா ஜிஎஸ்டி கட்டணும் நீங்க. அவ்வளவு அந்த இப்போ ஜிஎஸ்டி லாஸ்ட் சொல்லி அப்பா மகன் சொல்லி மார்க்கெட் ரேட்டோட ரெண்டை கம்மி பண்ணி எழுதிடாதீங்க. அதுதான் சார் இப்போ டவுட். இப்போ அந்த அண்டர் வேல்யூ போட்டுட்டு இப்போ அண்டர் வந்து வேல்யூ ரெண்ட் பண்ணாதீங்க, கலெக்ட் மாட்டிடுவீங்க. நீங்க வந்து ஓகே சார். என்ன ம் பண்ணணும் அப்படின்னா, நீங்க ம் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அதுக்கு வாடகை வாங்கலைனாலும் பரவாயில்ல. நீங்க கண்டிப்பா அதுக்குள்ள ஜிஎஸ்டி கட்டுங்க, செல்ஃப் இன்வாய்ஸ் போடுங்க, ஐடிசி எடுத்துக்கங்க. சப்போஸ் எக்ஸாம்டட் சேல் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடுவோம். 42, 43 ரிவர்சல் இப்படி அப்ளிகபிள். ஓகே சார். இப்போ இது ரிலேட்டடா இன்னொரு கொஸ்டின் சார். லாஸ்ட் மந்த் வந்து நான் ஆர்டிஎம்ல கட்டல சார். நெக்ஸ்ட் மந்த் கட்டுறப்போ அது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணி கட்டணுங்களா? நியாயம், அதான் நியாயம். உங்களுக்கே தெரியுதுல, அதான் நியாயம். கண்டிப்பா கட்டணும். இல்ல ரைட் சார். ஓகே, தேங்க்யூ சார். கட்டலைன்னா பின்னாடி ஆடிட்ல இன்ஸ்பெக்ஷன்ல பிடிச்சோல கட்டணும், அது உங்க பிரியம். ஆர்சிஎம் ஆன் பொல்யூஷன் ஃபீ கண்டிப்பா உண்டு சார். ஸ்டாச்சுரிக்கு உண்டு. ஆர்சிஎம்க்கு செல்ஃப் இன்வாய்ஸ் கண்டிப்பா போடணும் சார். செல்ஃப் இன்வாய்ஸ்க்கு முன்னாடியே இருக்கு. டாக்ஸ் இன்வாய்ஸ் இன்க்ளூட் செல்ஃப் இன்வாய்ஸ். யாரும் அதை ஃபாலோ பண்ணல. அது செல்ஃப் இன்வாய்ஸ் இதுக்கு ஒரு ஐடிசி எடுக்கிறதுக்கு பேசிக் டாக்குமெண்ட் வேணும். செல்ஃப் இன்வாய்ஸ் எல்லாம் ஐடிசி எடுத்து எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? 2021 எஸ்சி எனக்கு 26 இன்னையோட டியூ டேட் சார். அப்புறம் கொடுக்க முடியாது. அது நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஆர்சிஎம் செல்ஃப் இன்வாய்ஸ் டியூ டு பி டிக்ளேர்ட் கண்டிப்பா கொடுக்க வேண்டும். செல்ஃப் இன்வாய்ஸ் ஜிஎஸ்டிஆர் ஒண்ணுல பின்னாடி மேண்டேட்டரி காலம் ரெட் மார்க் போட்டிருக்கும். ரெட் மார்க் போட்டால் மேண்டேட்டரி காலம் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஏன் இப்பதான் ரூல் அமெண்ட் பண்ணி 30 நாளைக்குள்ள போடணும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா கொடுக்க வேண்டும். செல்ஃப் இன்வாய்ஸ் என்ஏ எல்லாம் எனக்கு என்னன்னு புரியல. செல்ஃப் இன்வாய்ஸ் நம்பர் கொடுக்கணுமான்னு கேட்குறீங்கன்னு தெரியல. செல்ஃப் இன்வாய்ஸ் செப்பரேட் சீக்வன்ஸ் ஆஃப் தி நம்பர் மெயின்டைன் பண்ண வேண்டும். நீங்க ரெகுலர் டாக்ஸ் இன்வாய்ஸ் நம்பரோட மிக்ஸ் பண்ணி பண்ணிடாதீங்க. ஓகே, எனி அதர் क्वेश्चन? கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா டைரக்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, டைரக்டா பேசுங்க. ஆர்சிஎம் பாரி லாரி ஆர்டிஓ சார்ஜஸ்க்குலாம் ஆர்சிஎம் வராது சார். லாரி ஃப்ரைட்டுக்கு மட்டும் தான் ஆர்சிஎம் வரும். ஆர்டிஓ சார்ஜஸ் வரும் யார் சொன்னா? வரவே வராது. உங்களுக்கு ஆர்சிஎம் செக்ஷன் 9393ல சொன்னபடி தான் வரும். ஆர்டிஓ சார்ஜஸ் 93ல 94ல சொல்லல. முதல் 3-4 மாசம் மட்டும் அந்த அன்ரிச் எக்ஸ்பென்ஸுக்கு கட்டணும். அக்டோபர் மாசம் ஏதோ டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஜூனியர் கொஸ்டின் அதான் மிஸ்டர் சிவகுமார் கேட்டிருக்காரு. பினான்சியல் 23 மிஸ்டர் ஐடிசி. ஆமா சார், அக்டோபர் ரிட்டர்ன் நவம்பர் 30க்குள்ள பண்ணணும். நவம்பர் 30க்கு அப்புறம் பண்ணா கிடையாது. 23-24. ஸ்கிராப் டிடிஎஸ் மஸ்ட் கண்டிப்பா உண்டு சார். 2.5 லட்சத்துக்கு மேல போனோம். நான் இதுதான் எடுக்கிறேன்னு ஸ்கிராப் டிடிஎஸ் நிறைய பேர் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாரு. ஸ்கிராப் டிடிஎஸ் 2.5 லட்சம். 2.5 லட்சத்துக்கு மேல போறது கண்டிப்பா டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். 0.5 சிஜிஎஸ்டி, 0.5 ஹெச்ஜிஎஸ்டி, டிடிஎஸ்க்கு செப்பரேட் ஜிஎஸ்டிஆர்சி எடுக்க வேண்டும். இதுக்கு 10ஆம் தேதி டியூ டேட்டு. 10ஆம் தேதிக்கு மேல பயிர் பண்ணா 25 ரூபா சிஜிஎஸ்டி, 20 ரூபா ஹெச்ஜிஎஸ்டி. முன்னாடி 100 இருந்துச்சு, இப்ப 25 மாறிடுச்சு. நிறுத்துக்கு லேட் ஃபீ இல்லை. கம்பெனி இஷ்யூடு கிஃப்ட் டு எம்ப்ளாயி above 50,000 தான் கண்டிப்பா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். பிலோ அப் டு 50,000 பெர் ஃபினான்சியல் இயர் பெர் எம்ப்ளாயி எக்ஸம்ப்டட். மிஸ்டர் ரவிச்சந்திரன் கேட்கலாம் சார். அட்மிட் பண்ணலாம் சார். ரவிச்சந்திரன் சார். சார் சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். டிஎஸ்சி 07க்கு அகைன்ஸ்டா அப்பீல் போயிருக்கோம். இப்போ 128A ஸ்கீம்ல அதை அப்பீல் வித்ட்ரா பண்ணும்போது, அதாவது 128A ஸ்கீம்ல வந்து பெனால்டி இன்ட்ரெஸ்ட் வந்து வேவரிங் கொடுக்குறாங்க. சரி, அப்ப டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டா அந்த டிமாண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறாங்க. நீங்க அப்பீல் வந்து டாக்ஸுக்கு தானே போயிருக்கீங்க? இல்ல அந்த டிஆர்சி 07 வந்து அப்பீல் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி எல்லாம் சேர்த்து தான் சரி, உங்களுக்கு அப்ப நீங்க அப்பீல் போனது இன்ட்ரெஸ்ட் பெனால்டிக்கு மட்டும் தான் போனீங்களா? டாக்ஸுக்கு போலையா? இல்ல, டாக்ஸுக்கு மட்டும் தானே ப்ரீ டெபாசிட் கட்டுறோம். இன்ட்ரெஸ்ட்டுக்கு பெனால்டிக்கும் டெபாசிட் வராது. அப்ப உங்களுக்கு டாக்ஸ் வந்து கட்ட வேண்டியது இருக்கா? அப்பீல் ஜெயிக்காதா? இல்ல அந்த ஸ்கீமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கேக்குறேன் சார்.
இல்ல சார், அப்போ உங்களுக்கு நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணி உங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்ல. அப்ப டாக்ஸ கட்டிட்டு அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஃபுல் டாக்ஸ கட்டி விடணும் மார்ச் 25க்குள்ள. அப்பதான் இன்ட்ரெஸ்ட் பெனால்டி வேவருக்கு நீங்க அப்பீலுக்கு போக முடியும். இல்ல அப்ப வந்து அந்த அப்பீலுக்கு நம்ம கட்டின அந்த அமௌண்ட்டை வந்து இந்த டேக்ஸ் அமௌண்ட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் சார். சார் அப்பீல்ல டாக்ஸ் தானே ப்ரீ டெபாசிட் கட்டிருப்பீங்க. உங்களுக்கு அப்ப பாக்கி 90% அக்செப்ட் பண்ணி கட்டுறீங்களான்னு கேக்குறேன் நான். ஆமா கட்டுறோம் சார். ஆமா. அதை சொல்லுங்க சார். அதை சொல்லாம நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு இல்ல இல்ல சொல்லுங்க. அப்ப அதான் அப்ப அதான் சார் கேக்குறேன். அப்ப நீங்க 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 வந்து உங்க கொஸ்டின் எனக்கு புரியணும்ல. ஆமா உங்க கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன அதான் பண்ணணும்? பாக்கி 90% டாக்ஸ கட்டிடுங்க. ஓகே சார். கட்டிட்டு அப்பீல்ல போய் ஹியரிங்ல நான் மார்ச் 25 டாக்ஸ கட்டிட்டேன், இன்ட்ரெஸ்ட் பெனால்டி வேவர் கொடுங்கன்னு ஒரு அடிஷனல் சஃபிஷியன்ட் கிரவுண்ட்ஸ் கொடுங்க. ஓ ரைட் சார். அடிஷனல் கிரவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க வந்து அடிஷனல் கிரவுண்ட்ஸ்ல சொல்லியிருக்க மாட்டீங்களா 128A. சார் அப்ப வந்து அப்பீல் போன கேஸ் வந்து அப்பீல்ல தான் போய் இந்த 128 டேஸ் ஆமா பாத்துக்கலாம். ஆமா. வித்ரா பண்ணக்கூடாது. வித்ரா பண்ணீங்கன்னா கோவிந்தா உங்களுக்கு. ஓ அப்பீல் போகாத கேஸுக்கு நம்ம அசஸ்லயே போய் பாத்துக்கலாம். ஆமா. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து மிஸ்டர் மோகன், forgot to mention RCM invoice in table template itself. Invoice printed and signed RCM tax rate claim 3B. சார் forgotனா பரவாயில்ல, விட்டு போச்சு, அடுத்த மாசம் பண்ணிக்கீங்க. அடுத்து மிஸ்டர் விக்னேஷ், லாரி டிரான்ஸ்போர்ட் ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கவங்க சார், அவங்க எப்படி ஃபைல் பண்ணுங்க? வெரி குட். நீங்க அவர் என்ன கேட்கிறாரு? உங்க தொழில் வந்து லாரி டிரான்ஸ்போர்ட்டர். அப்ப நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்றீங்களா இல்ல ஆர்சிஎம்ல ரிசிபியனை கட்ட சொல்றீங்களான்னு பார்க்கணும். ஃபார்வர்ட் சார்ஜ்ல கலெக்ட் பண்ணீங்கன்னா 1லையும் 3Bலையும் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ரிசிபியன்ட் ஆர்சிஎம்ல கட்ட சொல்றீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் உள்ள B2Bல ரிசிபியன்ட் ஆர்சிஎம்ல கட்டணும்னு சொல்லிருங்க. 3Bல நில்ரேட்டட் டர்ன்ஓவர்ல ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து மிஸ்டர் ராஜா முகமது சார் கேளுங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறாரு சார். சரிங்க. அப்போ வந்து ஜிஎஸ்டி ரோல் என்ன சார்? அதே மாதிரி விற்கிறப்ப அது ஜிஎஸ்டி ரோல் என்ன சார்? இல்ல இவர் ரிஜிஸ்டர் பஸ் இவரோட நேச்சர் ஆஃப் பிசினஸ் சார். சார் ஒரு ஸ்டீல் பிசினஸ் பண்றோம் சார். இப்போ என்னையே வச்சுக்கோங்க சார், ஸ்டீல் பிசினஸ் பண்றோம். நான் ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன் சார். அப்போ வந்து ஓகே, நீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினாலே ஃப்ரெஷ் கார் வாங்கினா இது ஐடிசி எலிஜிபிள் இல்ல. ஆமா சார். உங்களுக்கு காரை வாங்கி விற்கிற ஆளா இருந்தா ஐடிசி உண்டு. இல்ல காரை வந்து நீங்க டீ போர்டு வாடகைக்கு விட்டு பழக்கிறீங்கன்னா உண்டு. நீங்க ஸ்டீல் பிசினஸ், உங்களுக்கு காருக்கு சம்பந்தம் இல்லை. சோ ஐடிசி கிடையாது. சேல் பண்றப்போ சேல் பாயிண்ட் பர்ச்சேஸ் வந்து ஐடிசி கிடையாது இல்ல. ஆமா, சேல் பண்றப்போ அது ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் இல்ல. சேல் பண்றப்போ இருங்க, பர்ச்சேஸ் சொல்லிட்டு சேல சொல்றேன். இப்போ பேலன்ஸ் ஷீட்ல அந்த காரை கேபிட்டலைஸ் பண்ணிருக்கீங்க. 4 வருஷம் கழிச்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூவோட விற்கிற வேல்யூ கம்மியா இருந்தா ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். சரிங்க சார். நெகட்டிவா இருந்தா பேலன்ஸ் ஷீட்ல இருக்கிற வேல்யூட விற்கிற கார் பேலன்ஸ் ஷீட்ல 4 வருஷம் கழிச்சு டிப்ரிசியேஷன் போது 50,000 ரூபாய் இருக்கு, விற்கிறது 48,000 ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம். 51,000 விற்கிறீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மட்டும் ஜிஎஸ்டி அந்த கியூபிக் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி 18, 28 போட்டு கட்டணும். ஓகே சார். இன்னொரு டவுட் சார், கூட்ஸ் ஹேண்ட்லிங் சார்ஜஸ், அன்லோடிங் சார்ஜஸ்க்கு ஜிஎஸ்டி வருமா சார்? கண்டிப்பா, அதுதானே சொன்னேன் உங்களுக்கு. லோடிங் அன்லோடிங் எதா இருந்தாலும் நீங்க ஜிஎஸ்டி பில்லுல 100 ரூபா ஸ்டீலு, 10 ரூபா லோடிங் அன்லோடிங் 110க்கு ஜிஎஸ்டி கட்டணும். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இப்ப 2 crore மேல டேர்ன் ஓவர் பண்ணவங்க ஜிஎஸ்டி 9C பண்ணணும் சார். அதாவது அப் டு 2 crore வரை 9 ஆப்ஷனல். 2 கோடி வந்துருச்சுன்னா 9 கண்டிப்பா பண்ணணும். பண்ணலைன்னா லேட் ஃபீ வரும். 9C 5 கோடிக்கு மேல உங்களுக்கு 9ல எதுவும் சொல்ல முடியல, தப்பு பண்ணிட்டீங்கன்னா 9C தான் குவாலிஃபை பண்ற ஆப்ஷன். உங்களுக்கு 3 கோடியா இருந்தாலும் 9C ஆப்ஷன்ல ஃபைல் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த ஒரே ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். Export of service like technical support to foreign client, LUT, FIRC, they can apply for refund. தாராளமா பண்ணிக்கலாம் சார். எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸுக்கு தாராளமா பண்ணிக்கலாம்.
வித் எல்யூடி எஃப்ஐஆர்சி ப்ரூஃப். இதுல சர்வீஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து இங்கேருந்து வெளியூருக்கு பண்ணுங்கிறதுக்கு உங்க கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸும் ரிசிபியன் ஐபி அட்ரஸும் ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஏன்னா ஒரு கொரியரோ மூவ்மெண்ட் ப்ரூவ் பண்ண முடியாது. அப்போ உங்களுடைய ஐபி அட்ரஸும் ரிசிபியன் ஐபி அட்ரஸும் ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா வந்துடும். ரீசன் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஐடிசி பில்டிங். அந்த ஐடிசி பில்டிங் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து பொருந்தாது சார். அந்த ஜட்ஜ்மெண்ட்டே தப்பு. அதை எழுத்து கவர்மெண்ட் அடுத்த அப்பீல் போயிட்டாங்க. அடுத்து மோகன், ஃபாரின் ரெமிட்டன்ஸ் மேட் இன் August 24 ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ கணிப்பை ஜிஎஸ்டி ஆர்சிஎம் நவம்பர். தாராளமாக பண்ணலாம் சார். உங்களுக்கு இந்த மாதம் பே பண்ணி கண்டிப்பாக கிளைம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்து எக்ஸம்டர் குட்ஸ் லோடிங் சார்ஜஸ். சார் எக்ஸம்டர் குட்ஸ் லோடிங் சார்ஜஸ்க்கு லோடிங் சார்ஜ் எப்பவுமே ஆர்சிஎம்மே கிடையாது. அதாவது ஃப்ரைட்டுக்கு தான் ஆர்சிஎம், லோடிங்க்கு கிடையாது. ஓகே சார், இந்த க்ளோஸ் பண்ணிடலாமா? கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க பொறுமையா இருந்து நம்ம பார்ட்டிசிபேட்டுக்கு வந்து உங்களுடைய நாலேஜை வந்து ஷேர் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.